ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தொழில் செய்யும் இடத்திலும் அல்லது உறவினர்கள் மத்தியில் முகத்திற்கு நேராக புகழுரைத்து முதுகுக்கு பின்னால் வஞ்சகம் செய்யும் மனிதர்களை நாம் எத்தனையோ பேர் பார்த்திருப்போம். யார் நல்லவர் யார் வஞ்சகர் என்று கண்டறிய முடியாமல் அவர்களின் பொய் பேச்சுகளை நம்பி ஏமாந்து போய் நிற்போம். இப்படிப்பட்ட தீய மனிதர்களின் வஞ்சக செயல்களில் இருந்தும் அவர்களின் பொய் சூழ்ச்சிகளில் இருந்தும் நம்மை கவசம் போல் காக்க அருளப்பட்ட அற்புத பதிகம்தான் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 98வது பாடல் வஞ்சகர்களுக்கு எட்டாத அன்னை தன்னை உண்மையாக துதிக்கும் பக்தர்களின் நெஞ்சில் எப்படி அரணாக அமர்ந்து காக்கிறாள் என்பதை மிக அழகாக விவரிக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்து தீயும் தலைவந்த ஆறும் கரந்தது எங்கே? மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மட பூங்குயிலே. அதாவது, தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளை தன் தலைமேல் சூடி மகிழும் அந்த சங்கரனாகிய சிவபெருமானுக்கு அவனது கையில் ஏந்தியிருக்கும் எரியும் நெருப்பும் அவனது சடாமுடியில் பாய்ந்து வரும் கங்கையாரும் உன்னுடைய ஆதிக்கத்திற்கு முன்னால் எங்கே போய் மறைந்தது? உன் அன்பிற்கு முன்னால் அவரது உக்கிரமெல்லாம் மறைந்து குளிர்ந்து போனது என்று விவரிக்கிறார். உண்மை மட்டுமே நிறைந்திருக்கும் தூய்மையான பக்தர்களின் இதயத்தில் குடிகொள்ளும் நீ ஒருபோதும் சூழ்ச்சி செய்யும் வஞ்சகர்களுடைய பொய் கபடம் நிறைந்த நெஞ்சிற்குள் எக்காலத்திலும் நுழைய அறியாத பூஞ்சோலையில் வாழும் குயில் போன்ற இன்மொழி பேசும் என் அன்னையே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தன் கையில் எரியும் நெருப்பையும் தலையில் உக்கிரமாய் பாயும் கங்கையையும் சூடியிருப்பவர் சிவபெருமான். அத்தகைய ஈசனே அன்னை அபிராமியின் தாமரை திருவடிகளை தன் தலைமையில் தாங்கும் பொழுது அவரது நெருப்பின் வெம்மையும் கங்கையின் வேகமும் அன்னையின் சாந்தத்திற்கு முன்னால் எங்கே போனது என்று தெரியாமல் மறைந்து போகிறது. ஈசனையே தன் அன்பாலாளும் அன்னை அபிராமி உண்மை நிறைந்த தூய பக்தர்களின் நெஞ்சில் மட்டுமே வீற்றிருப்பாள். கள்ளமும் கபடமும் பொய் சூழ்ச்சிகளும் செய்யும் வஞ்சகர்களின் நெஞ்சில் அன்னை ஒருபோதும் புகமாட்டாள் என்று பட்டர் வர்ணிக்கிறார். வஞ்சகர்களுக்கு எட்டாத அந்த அன்னையை நாம் சரணடையும் பொழுது அவளது குளிர்ந்த பார்வை நம்மை சுற்றியுள்ள வஞ்சகர்களின் பொய் முகங்களை நமக்கு தோலுரித்து காட்டும். அவர்களின் எந்த ஒரு சூழ்ச்சியும் நம்மை அண்டாதவாறு அன்னை நம்மை பாதுகாப்பாள் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அல்லது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். உங்களை சுற்றி மறைமுக எதிர்ப்புகளோ வஞ்சக மனிதர்களின் தொல்லைகளோ அதிகமாக இருக்கும் பொழுது காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது நெய்விளக்கேற்றி வைத்து ஓதுவது விசேஷம். வஞ்சகர்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பிக்க, பொய் வழக்குகளிலிருந்து விடுபட மற்றும் வீண் துரோகங்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னை அபிராமி என் இதயத்தில் கவசமாய் அமர்ந்திருக்கிறாள். வஞ்சகர்களின் தீய எண்ணங்கள் என்னை எதுவும் செய்யாது என்ற முழுமையான பாதுகாப்பு உணர்வோடு ஓத வேண்டும். வஞ்சகர்களை முறியடிக்கும் தற்காப்பு மற்றும் சக்தி வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த மிளகு சாதம், புளியோதரை அல்லது வெண்பொங்கலை நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், உலர் திராட்சை மற்றும் அன்னை பூங்குயில் வடிவத்திற்கு உகந்த நறுமணமிக்க சிவப்பு அல்லது வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 98வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகர்களின் சூழ்ச்சிகளும் பொய் பிரச்சாரங்களும் தவிடு பொடியாகும். தொழிலிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு எதிராக நடக்கும் மறைமுக சதிகள் யாவும் அன்னையின் பேரருளால் முறியடிக்கப்படும். தீயவர்களின் சகவாசம் உங்களை விட்டு அடியோடு விலகி அன்னை அபிராமியின் மகா கவசம் உங்களை எந்நேரமும் தீமைகளில் இருந்து பாதுகாத்து வாழ்வில் என்றும் குறையாத நிம்மதியையும் வெற்றியையும் தந்தருளும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 99வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.